பட்டாம்பூச்சி. பட்டாம்பூச்சி அப்படின்னு சொன்னாலே நம்ம மனசுல படபடன்னு பட்டாம்பூச்சி அடிக்கிற மாதிரி சந்தோஷமா இருக்கும் இல்லையா? பட்டாம்பூச்சியை பார்க்கும்போது ரொம்ப உற்சாகமா, சந்தோஷமா ஃபீல் பண்ணுவோம். இப்ப நம்ம கிட்ட இப்ப பட்டாம்பூச்சி பறக்குதுன்னா எப்படி இருக்கும்? ஸோ பட்டாம்பூச்சின்னா பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. பட்டாம்பூச்சியை எல்லாருக்கும் பிடிக்கும். எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஓகே. ஸோ ஏன் நம்மளுக்கு இந்த பட்டாம்பூச்சியை பார்த்தா ஒரு மனசுல ஒரு மகிழ்ச்சி வருது, ஒரு சந்தோஷம் வருது அப்படின்னா, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் சிலது இருக்கு. பட்டாம்பூச்சி அழகா இருக்கும், கலர் கலரா இருக்கும், படபடபடன்னு பறக்கும், பார்க்கறதுக்கே ஹேப்பியா இருக்கும். அது மட்டும் காரணம் இல்ல. முக்கியமான காரணம், பட்டாம்பூச்சியை நமக்கு ரொம்ப பிடிக்கிறதுக்கு முக்கியமான ஒரு காரணம் என்ன அப்படின்னா, அது புழுவா இருந்து, அது கொஞ்சம் கொஞ்சமா இலையெல்லாம் சாப்பிட்டு, அது புழு பெருசாயிரும். அந்த புழு பெருசானதுக்கு அப்புறம், இந்த பெரிய புழு என்ன பண்ணும்? தனக்கான ஒரு இடத்த தேர்ந்தெடுத்து அதுல தனக்காக ஒரு கூடை கட்டிக்கும். அந்த புழு கூடை கட்டிக்கிட்டு அந்த கூட்டுக்குள்ளேயே அது தவம் இருக்கும் சில நாட்கள். அதுக்கப்புறம் அதுவே அந்த கூட்டை உடைச்சுக்கிட்டு வெளியில வரும்போது பாத்தீங்கன்னா ஒரு அற்புதமான அழகான ஒரு பட்டாம்பூச்சியா பறந்து போகும். இதுதான் முக்கியமான காரணம் நமக்கு பட்டாம்பூச்சியை ஏன் பார்த்த உடனே நம்ம மனசு பரவசம் அடையுது அப்படிங்கிறதுக்கு. இதே போலதான் இப்ப சில மனிதர்களை பார்ப்போம். இப்ப நீங்க அப்துல் கலாம், அன்னை தெரசா, அறிஞர் அண்ணா, நீங்க உங்களுக்கு யாரை பிடிக்குமோ எல்லா லீடர்ஸ் பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் சாதாரணமான மனிதர்களா இருந்து பெரிய மகான்களா மாறினவங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ராமேஸ்வரத்துல ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவர் அப்துல் கலாம் இல்லையா? ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்த ஒரு மாணவன் பிற்காலத்துல பெரிய மகானா மாறி இருக்கார் இல்லையா? சோ இது எப்படி நடந்தது? இந்த புழு எப்படி பட்டாம்பூச்சியா மாறுச்சோ அதே போலதான் சாதாரண மனிதனா இருந்து தனக்கான சில விஷயங்களை வளர்த்துக்கிட்டு தன்னை இப்படித்தான் வாழணும், இப்படித்தான் நம்ம கத்துக்கணும், இப்படித்தான் நம்ம படிக்கணும், இப்படிதான் நம்ம முன்னேறணும்னு சில கோட்பாடுகளோட அந்த ஃபோக்கஸ் மாறாம, அந்த பாதை மாறாம அவங்க வளர்த்துக்கிட்டு பெரிய மனிதர்களா ஆயிருக்கிறத நம்ம கண்கூடா பார்க்கிறோம். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு சாதாரண மனிதன் ஒரு மகானா மாறத்துக்கு பட்டாம்பூச்சிங்கிறது ஒரு பெரிய உதாரணம். அப்துல் கலாம் பார்த்தா நமக்கு எப்படி இருக்கும்? அன்னை தெரசா பார்த்தா எப்படி இருக்கும்? ஒரு மலர்ச்சி, எதுக்குன்னே தெரியாது, ஏன்னே தெரியாது. என்னன்னா அவங்க சாதாரண மனிதனா இருந்து மகானா மாறினவங்க. இதை கரெக்டா செஞ்சோம்னா நாமும் மகானா மாறுறோமோ இல்லையோ, ஆனா கண்டிப்பா இந்த உலகத்துல நல்ல மனிதனா நம்மளால வாழ முடியும். வாழ்த்துக்கள்.